பாகிஸ்தான் முக்கிய நகரமான லாகூரில் விமான நிலையத்திற்கு அருகே அடுத்தடுத்த குண்டு வெடித்ததால் அங்கு பெரும் பரபரப்பு தொற்றிக் கொண்டது. பாகிஸ்தான் மக்கள் பெரும் பதற்றத்தில் உள்ளனர். அங்கு நடந்தது என்ன, விரிவாக இங்கே நாம் பார்க்கலாம். பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாதிகளின் முகாம்களில் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் அதிரடி தாக்குதலை நேற்று முன்தினம் நள்ளிரவு நடத்தியது இந்திய ராணுவம். இந்த தாக்குதலில் 9 பயங்கரவாத முகாம்கள் தரைமட்டமாகின. இந்திய ராணுவத்தின் துல்லியமான தாக்குதலால் பாகிஸ்தானில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் பாகிஸ்தான் முக்கிய நகரமான லாகூரில் விமான நிலையத்திற்கு அருகே 3 இடங்களில் பயங்கர சத்தத்துடன் குண்டு வெடித்தது என தகவல் வெளியாகியுள்ளது. குண்டு வெடிப்புக்கான காரணம் என்ன, எவ்வளவு உயிர் சேதம் ஏற்பட்டுள்ளது என்பது குறித்த விவரங்கள் இதுவரை வெளியாகவில்லை. லாகூரில் உள்ள வால்டன் சாலையில் நடந்த குண்டுவெடிப்பின் போது மேலே ட்ரோன் ஒன்று பறந்ததாகவும் அதனை பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினர் சுட்டு வீழ்த்தியதாகவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நீடித்து வரும் நிலையில் திடீரென மீண்டும் அங்கு குண்டுவெடிப்பு சம்பவம் அரங்கேறியதால் பாகிஸ்தானில் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. அங்குள்ள அரசு மருத்துவமனைகள் அனைத்தும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. குண்டுவெடிப்பு சம்பவங்களை தொடர்ந்து லாகூர் விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது என்ற தகவலும் வெளியாகியுள்ளது.